சின்ன மருமகள் அப்கமிங் எபிசோட்ல இங்க மகாலிங்கம் நடந்த எல்லா உண்மையுமே சொல்லிடுறாரு. போஸ் தான் குற்றவாளி. போஸ் எப்படியாப்பட்டவன், எவ்வளோ மோசமானவன் அப்படிங்கிறது இங்க ராஜாங்கத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. அதோட ராஜாங்கம் போஸை வெளுத்து வாங்கிறாரு. அடிச்ச அடியில் போஸுக்கு செம்ம காயமாக போயிடுது. அவனை பொறுமையாக ஈஸ்வரி வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போய் படுக்க வச்சுட்டு அவனுக்கு ஒத்தடம் கொடுக்குறாங்க. ஏன்னா சவுக்கால அடிச்ச அடியில் உடம்பு ஃபுல்லாக புண்ணாயிடுது. ஆனால் ஈஸ்வரிக்கு ஒரு பக்கம் தான் புள்ள பண்ணது தப்பு தான், அதுக்காக அவனை இப்படி மாட்டி விட்டு ராஜாங்கத்துக்கிட்ட அடி வாங்க வச்சதெல்லாம் ரொம்பவுமே ஓவரு. அதை பண்ணவங்கள நான் சும்மா விட மாட்டேன். அதை தாண்டி என் புள்ளையை அடித்தாரு ராஜாங்கம், அவரை சும்மாவே விட மாட்டேன். எப்படி இன்னைக்கு எல்லார் முன்னாடியும் என் பிள்ளைய அசிங்கப்படுத்தி அடித்தாரோ அதே மாதிரி அவரையும் அசிங்கப்படுத்தணும். இந்த வீட்டு முன்னாடி அசிங்கப்பட்டு அவர் கூனி குறுகணும். அதை நான் பார்த்து சந்தோஷப்படணும். அப்போ தான் என் மனசில் இருக்கிற காயம் ஆறும் அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி போஸ்கிட்டையும் சித்ராட்டி சொல்கிறாங்க. இல்லை போஸு, நீ தானே அதுக்கு உதவி பண்ணணும். எப்படியும் அவர் இந்த எலெக்ஷனில் ஜெயிக்கக்கூடாதுடா. அதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பண்ணுடா அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. போஸும் ஒன்றே யோசிக்கிறாரு. நம்மளை இந்த அளவுக்கு அடித்து அசிங்கப்பட்டார்ல பெரியப்பா, அவரை சும்மா விடக்கூடாது. அவரையும் இதே மாதிரி எலெக்ஷனில் தோக்கடித்து மக்கள் மத்தியிலையும் இந்த வீட்டு மத்தியிலையும் அவரை ஒன்றுத்துக்கும் உதவாதவர்னு மூலையில் உட்கார வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி போஸும் யோசிக்கிறான். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இங்கே தமிழ்ச்செல்விக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. நாம் நினச்ச மாதிரியே போஸ் பற்றின எல்லா விஷயமும் மாமாவுக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமே கண்டிப்பாக மாமா எந்த காலத்துலேயும் போஸை நம்ப மாட்டார். அப்புறம் கண்டிப்பாக சேதுவை மாமா புரிஞ்சுப்பார். ஏன்னா நம்ம புள்ள பண்ண தப்பு அப்படிங்கிறது ரொம்ப சின்ன சின்ன தப்பு தான். ஆனால் இவனை பாரு, எந்த அளவுக்கு மோசமான விஷயம் பண்ணியிருக்காங்கிற போது கண்டிப்பாக சேதுவை மன்னிச்சு ஏற்றுப்பார் அப்படிங்கிற மாதிரி தமிழ்ச்செல்வி இங்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, சந்தோஷம் படுறாங்க. ஒரு பக்கம் மலரக்காவுக்கு அட்வைஸும் பண்ணுறாங்க. அக்கா தப்பாக நினச்சிக்காதீங்க அக்கா, உங்கள் புருஷனுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு மலர் சொல்கிறாங்க, இல்லை தமிழ், தப்பு பண்ணால் கண்டிப்பாக தண்டனை அனுபவிச்சு தானே ஆகணும். மாமா பண்ணது கரெக்டு தான் தமிழ் அப்படிங்கிற மாதிரி இங்கே ஒரு பக்கம் மலரும் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா இங்கே சேதுக்கும் கருப்புக்கும் ரொம்பவுமே ஒன்றுமே புரியல. ஏன்னா சேது சொல்கிறாரு, ஏன் மாமா காலையில் அந்த வந்தார்ல மகாலிங்கம், அவர் தான் அன்னைக்கு தமிழ்ச்செல்வி தான் ஃபோன் பண்ணி இதெல்லாம் சொன்னான்னு சொல்லி வீட்டில் பிரச்சனை உண்டு பண்ணார். இன்றைக்கி அவரே வந்து எதுக்காக போஸை பற்றின விஷயங்களை நம்ம குடும்பத்துக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு செட்டப்பை பண்ணார். அவருக்கு என்ன மாமா அவசியம் இருக்குது? எனக்கு இது ஒன்று தான் மாமா புரியவே இல்லை அப்படின்னு இங்கே சேதுவும் கருப்பும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது கருப்பு சொல்கிறாரு, விடுமாப்பில், நல்லதை கடவுள் அவரே நேரில் வந்து பண்ண மாட்டார். இந்த மாதிரி மத்தியில் தான் நம்மளுக்கு புரிய வைப்பார். அந்த மாதிரி தான் அவரும் வந்து நமக்கு புரிய வச்சுருக்காரு மாப்பிள்ள. அவர் மட்டும் புரிய வைக்கலன்னா உங்கள் அப்பா போஸை ரொம்ப நல்லவன் வல்லவன் நினச்சி அவனை தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருந்தார். நல்ல வேலை அவனை பற்றின உண்மைகளை அவர் வந்து கடவுள் மாதிரி நம்மள்கிட்ட சொல்லிட்டாரு. அதனால தான் உங்கள் அப்பா இப்போது எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டாரு. இப்போது அவருக்கு புரியல மாப்பிள்ள, சேது எப்படி போஸ் எப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு இங்கே கருப்பு சொல்ல, சரிதான் மாமா, அப்பா இப்பயாச்சும் என்னை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சேது சொல்கிறாரு. அப்போது அவங்களே எதிர்பார்க்கல, அந்த பக்கமாக அந்த ஏட்டையா மகாலிங்கம் வராரு. வந்தவுடனே இங்கே சேதுவையும் கருப்பையும் பார்த்துட்டு நேராக வராரு. உங்களை தான் தம்பி தேடி வந்தேன், பரவாயில்ல நான் உங்களை நேரில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்ல, சொல்லுங்கள் ஐயா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைப்பா, நான் உங்ககிட்ட நன்றி சொல்லிட்டு வந்தப்பா வந்தேன், அது உன்கிட்ட சாரி கேட்டு நன்றி சொல்ல வந்தேன்னு சொல்கிறாங்க. சாரியா ஐயா, நீங்கள் தான் என் தம்பி போஸு எவ்வளோ மோசமானவன்னு எங்கள் குடும்பத்துக்கே புரிய வச்சுருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து எதுக்கே சாரி கேட்க போகிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்லன்னு சொல்கிறாங்க. இல்லை தம்பி, உங்கள் தம்பி போஸு இப்படியாப்பட்டவன் அப்படிங்கிறது எனக்கும் அந்தளவுக்கு தெரியாது. ஆனால் இதெல்லாம் உனக்காக தான் பண்ண சொன்னாங்க. ஸோ நீ யார் அப்படிங்கிறத உங்கள் அப்பா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி உன் இடத்துல போயிட்டு அந்த போஸை வைக்கிறது எவ்வளோ மோசமான விஷயம் அப்படிங்கிறத அவருக்கு புரிய வைக்கணும்னு சொன்னால் தான் தம்பி நான் புரிய வச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன புரிய வைக்க சொன்னாங்களா? யார் அவங்களை புரிய வைக்க சொன்னது அப்படின்னு கேட்குறாங்க. வேற யார் தம்பி, உங்கள் அப்பா என்னைக்கு உங்ககிட்ட கோவப்பட்டாரோ அன்னிலேருந்து உங்ககிட்ட அவர் பேசுறதில்ல. அதை நினச்சி பாவம் நீங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க. அதோட அவருடைய எல்லா வேலைகளையும் அந்த போஸ்கிட்ட தான் கொடுக்குறாங்க.
ஆனால் அந்த போஸ் அதெல்லாம் கரெக்டாக பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. எல்லாத்துலேயும் தேவையில்லாத விஷயங்கள் தான் பண்ணிகிட்டு இருக்கான். அதனால் உங்கள் அப்பாவுக்கு தான் கெட்ட பேராக போகும். ஸோ நாம் இருந்துமே நம்ம அப்பாவுடைய கெட்ட பேர் ஆகுறத கண்டிப்பாக அவங்களால பொறுத்துக்க முடியாது. அதனால் தமிழ்ச்செல்வி தான் தம்பி போஸை பற்றின உண்மைகளை என்கிட்ட சொன்னுச்சு. அதோட இந்த உண்மைகளை எல்லாருக்கும் புரிய வைக்க சொன்னுச்சு. அதுக்காக தான் நான் இதை பண்ணினேன் அப்படின்னு சொல்லவும், என்ன தமிழ்ச்செல்வியா அப்படின்னு சேது ஷாக் ஆகுறாரு. ஆமாம் தம்பி, உங்கள் மனைவி தமிழ்ச்செல்வி தான் இதெல்லாம் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இங்கே சேது கேட்குறாரு, ஐயா நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே, தமிழ்ச்செல்வி சொல்லி நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்க ஓகே. ஆனால் அதே தமிழ்ச்செல்வி தானே அன்றைக்கி ஃபோன் பண்ணி போலீஸில் சொன்னதா வந்து எங்கள் வீட்டை சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்காக அவளுக்கு உதவி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, உடனே அதுக்கு அந்த மகாலிங்கம் சொல்கிறாரு, ஐயோ தம்பி, நீங்கள் தமிழ்ச்செல்வியை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. தமிழ்ச்செல்வி ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. அந்த பொண்ணு படிக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் அன்றைக்கி ஸ்டேஷனுக்கு கால் பண்ணுச்சு. அப்போது நான் தான் ஃபோன் அட்டன் பண்ணேன். அட்டன் பண்ணதும் அந்த பொண்ணு பேசும்போது தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அவங்க அப்பா எனக்கு கூட்டாளி தான். செல்லப்பாண்டியை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். இது செல்லப்பாண்டி பொண்ணுன்னு தெரிஞ்ச உடனே அந்த விஷயத்த நான் யார்கிட்டையுமே சொல்லவே இல்லை. ஆனால் அதுக்குள்ளே வேறு யாரும் சொல்லி உங்கள் அப்பாவை வந்து அரெஸ்ட் பண்ணி பிரச்சனையாக போயிடுச்சு. இருந்தாலும் நான் அன்னையிலேருந்து யோசிச்சிட்டே இருந்தேன், பாவம் அந்த பொண்ணு நல்ல பொண்ணாச்சு அப்படின்ட்டு. இப்படி திடீர்னு அந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு அநியாயம் நடக்குது. அதோட அந்த பொண்ணுடைய கணவன் நீங்கள். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எதுனா ஒன்றுனா கண்டிப்பாக நான் அதை எதனா பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்ல, உடனே சேர்த்து சொல்கிறாரு, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல அப்படிங்கும்போது, அன்றைக்கி தமிழ்ச்செல்வி கால் பண்ணும்போது உங்ககிட்ட தான் சொன்னிச்சா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாப்பா, தமிழ்ச்செல்வி கால் பண்ணும்போது நான் தான் அந்த ஃபோன் அட்டன் பண்ணேன். நான் தான் பேசினேன். நான் எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு செல்லப்பாண்டி பொண்ணுன்னு சொல்லிட்டு நான் யார்கிட்டையும் சொல்லிக்கலையே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது தமிழ்ச்செல்வி கால் பண்ணி போலீஸ் வரலையா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைப்பா நான் தான் சொல்கிறேனே, நான் தான் அட்டன் பண்ணேன். நான் அதை யார்கிட்டையுமே சொல்லவே இல்லை. அப்படிங்கும்போது அப்போ எப்படிங்க போலீஸ் வந்துச்சுன்னு கேட்குறாங்க. அது தமிழ்ச்செல்வி கால் பண்ணி போலீஸ் வரலப்பா. வேறொரு பொண்ணு கால் பண்ணி தான் போலீஸ் அங்கே வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி இந்த உண்மை எனக்கு தெரியும். இருந்தாலும் தமிழ்ச்செல்வி கால் பண்ணதை அந்த இடத்துல சொல்லி எனக்கு ஊற்றி கொடுத்ததே இந்த போஸ் தான். இந்த போஸ் தான் அன்றைக்கி எனக்கு சரக்கை ஊற்றி கொடுத்து என்னை ஏற்றி விட்டு அந்த கூட்டத்தில் வந்து எல்லார் முன்னாடியும் அந்த உண்மையை சொல்ல வச்சான். அது நான் பண்ணது எவ்வளோ தப்பு அப்படிங்கிறது எனக்கே தெரியும். அந்த தப்புக்கு பிராயச்சித்தமாக தான் இப்போ நான் அந்த போஸ் யார் அப்படிங்கிறத உண்மையை சொல்லியிருக்கேன் அப்படின்னு அந்த இடத்துல மகாலிங்கம் சொல்கிறாரு. அதை கேட்டு சேது இங்கே செம்மையாக அதிர்ச்சி ஆகிறாரு. அப்போது தமிழ்ச்செல்வி மேலே எந்த தப்புமே இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, பா தமிழ்ச்செல்வி உங்கள் குடும்பத்து மேலே ரொம்ப அளவுக்கு அதிகமாக அன்பும் மரியாதையும் வச்சுருக்க அந்த பொண்ணு. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு எப்படிப்பா உங்கள் குடும்பத்துக்கு துரோகம் பண்ணும் அப்படின்னு மகாலிங்கம் சொல்லவும், இங்கே சேதுக்கு அப்போ தான் புரிய வருது. ஸோ எல்லா விஷயத்தையும் பண்ணுறது இந்த போஸ் தான். அப்போது தமிழ் சொல்லி இந்த கல்யாணம் நிற்கலை, அதாவது கல்யாணத்தில் பிரச்சனை வரல, அப்பா கைதானதுக்கும் இந்த ஃபோன் காலுக்கும் காரணம் தமிழ் இல்லைன்னா, அப்போது வேறு யாரோ பண்ண சூழ்ச்சி வலையில் தமிழ் சிக்கியிருக்கா அப்படிங்கிறது சேதுக்கு புரிய வருது. மாமா என்ன மாமா இவர் இப்படி சொல்கிறாரு அப்படிங்கும்போது, கருப்பு சொல்கிறாரு, நான் தான் சொல்லலை மாப்பிள்ள, தங்கச்சி அப்படிலாம் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லைன்ட்டு. நீங்கள் தான் நம்பலை. பாருங்கள் இப்போது அவரே சொல்கிறாரு, இதில் வேறு யாரும் சம்மந்தப்பட்டிருக்காங்க மாப்பிள்ள, அதை மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா தங்கச்சி யாருங்கிறது உங்களுக்கே புரிஞ்சுன்னு சொல்லவும், இங்கே சேதுக்கு ஒன்றுமே புரியல, குழப்பமாக இருக்குது. சரி மாமா, வேலையாக இந்த விஷயத்த நம்ம அம்மாட்ட சொல்லுவோம். சொல்லிவிட்டு அன்றைக்கி யார் ஃபோன் பண்ணா, யார் ஃபோன்லேருந்து ஃபோன் போணுச்சு, எதனால் அந்த கல்யாணத்தை நிப்பாட்ட ட்ரை பண்ணாங்க அப்படின்னு உண்மையை நாம் கண்டுபிடிச்சே தீரணும் மாமா அப்படின்னு சொல்லுவோம். கண்டிப்பாக மாப்பிள்ள, கண்டுபிடிச்சா தான் தங்கச்சி மேலே இருக்கிற பழி துடைக்க முடியும். அப்போ தான் நம்ம குடும்பத்துக்கு யார் அந்த எதிரி அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும்னு கருப்பு சொல்கிறாரு.